அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குறுக்கு சுவரான மருமகள், குழப்பமின்றி முடிவெடுத்த மாமியார். சஞ்சய் IIM கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். இன்று அவனது பிறந்த நாள் என்பதால் மிகவும் மகிழ்ச்சியாக கல்லூரிக்கு சென்றான். தன் நண்பர்களுடன் விசேஷமான இந்த நாளை மிக இனிமையாக கழித்தான். மாலை கல்லூரி முடிந்ததும் தன் அம்மாவுக்கு போன் செய்தான். அம்மா, என்னோட பிறந்த நாளுக்கு என் நண்பர்கள் ட்ரீட் கேக்குறாங்க. அதனால நான் அவங்க கூட வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா என்றான். சஞ்சய், உன்னோட பிறந்த நாளுக்காக உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்டா, அம்மா சொல்லிக் கொண்டிருக்க அதற்குள் போன் கட்டாகி இருந்தது. சஞ்சய்க்காக மதிய உணவு கூட சாப்பிடாமல் அவனுக்கு பிடித்ததை சமைத்து வைத்து கொண்டு காத்திருந்தார் அவனுடைய அம்மா கிருஷ்ணவேணி. சஞ்சய் கிருஷ்ணவேணியின் ஒரே மகன். அவனுடைய அப்பா மிக பெரும் பணக்காரர். தொழில் விஷயமாக கோவையில் இருக்கும் அவருடைய பண்ணை வீட்டுக்கு அவ்வப்போது வந்து போவார். அங்கு தன் வயதான தந்தையுடன் தங்கி வீட்டு வேலை செய்து கொண்டிருந்தவள் தான் கிருஷ்ணவேணி. பண்ணை வீட்டை சுத்தம் செய்வது, முதலாளி வீட்டில் இருப்பவர்கள் வந்து தங்கும்போது அவர்களுக்கு சமைத்து தருவது, இவைதான் அவளுடைய வேலை. சஞ்சயின் அப்பா அங்கு வந்தபோது கிருஷ்ணவேணியின் சமையல் மற்றும் அவள் அழகில் மயங்கி அவள் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டார். சில மாதங்களுக்கு பிறகுதான் கிருஷ்ணவேணிக்கு தெரிந்தது தன்னுடைய கணவர் ஏற்கனவே திருமணமானவர் என்பதும், தன்னை ஏமாற்றி 2ஆம் தாரமாக திருமணம் செய்திருக்கிறார் என்பதும். பண்ணை வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சஞ்சயின் அப்பா கிருஷ்ணவேணியுடன் குடித்தனம் நடத்தினார். அவளுக்கு கொஞ்சம் கோபமாகவும் மிகவும் வருத்தமாகவும் தான் இருந்தது. ஆனால் அவள் செயலற்ற நிலையில் இருந்தாள். அவளுடைய வயதான தந்தையை விட்டு எங்கும் செல்ல முடியாத நிலை அவளுக்கு. இந்நிலையில் கிருஷ்ணவேணி கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பம் தரித்த ஓரிரு மாதங்களிலேயே நோய்வாய்ப்பட்டு இருந்த அவளுடைய தந்தையும் இறந்து போனார். அதன் பிறகு அங்கு வந்த முதலாளியின் குடும்பத்துக்கு கிருஷ்ணவேணியின் விஷயம் தெரிய வந்தது. கொஞ்சமும் ஈவு இரக்கம் இல்லாமல் அவளை அங்கிருந்து துரத்தி விட்டார்கள். அதன் பிறகு தனி ஆளாக வயிற்று பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு வேலை செய்தவள் சஞ்சயை பெற்றெடுத்து வளர்த்து இருக்கிறாள். அவனை மிகச்சிறந்த கல்லூரியில் படிக்க வைத்து கொண்டிருக்கிறாள். இரவு நேரமாகியும் சஞ்சய் வீடு திரும்பவில்லை. மகனின் பிறந்த நாள் அதுவுமாக வாசற்படியிலேயே அவன் வருகைக்காக காத்திருந்தார் கிருஷ்ணவேணி. படியிலேயே உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்த சஞ்சய்க்கு சற்று சங்கடமாக இருந்தது. என்னம்மா இங்க உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்க, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றாள் அம்மா. மன்னிச்சிடுமா, பசங்க விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அதான் போக வேண்டியதா போச்சு. சரிம்மா, எனக்கு பசிக்குது, சீக்கிரம் வாங்கம்மா சாப்பிடலாம். சஞ்சய், இதுக்கு முன்னாடி நீ ஸ்கூல் பையன், வெளியே சாப்பிட மாட்ட. இப்ப நீ உன்னோட நண்பர்களோட வெளியே போனியேப்பா, எதுவும் சாப்பிடலையா? அது எப்படிம்மா சாப்பிட முடியும்? நீங்க தான் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்னைக்கும் எனக்காக சமைச்சு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்களே. அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என் மகன் எப்போதுமே தங்கம்தான். மகனுக்கு நெட்டி முறித்து கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் கிருஷ்ணவேணி. என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? உனக்கு பிடிச்ச கோதுமை பாயசம், வாழைப்பூ வடை, முந்திரி பக்கோடா என்று மெனுவை அடுக்கிக் கொண்டே போனார் அம்மா. அம்மா, கேட்கும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. பாயசத்தை ஒரு கப்புல ஊத்தி ஸ்பூன் போட்டு கொடுங்கம்மா. சின்ன குழந்தையாய் சம்மணமிட்டு தரையில் அமர்ந்தான். மகனின் முதல் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை அவனுக்கு பிடித்த கோதுமை பாயசத்தை செய்ய கிருஷ்ணவேணி மறந்ததே இல்லை. இதுவரை மகனுக்கு எத்தனையோ இனிப்பு வகைகளை செய்து கொடுத்தும் அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்தது அது. அதில் மெத்து மெத்தென்று இருக்கும் உடைந்த கோதுமையையும் வெள்ளை பற்களாய் மின்னிக் கொண்டிருக்கும் தேங்காய் கீற்றுகளையும் ஒவ்வொன்றாய் எடுத்து ரசித்து சாப்பிடுவான். அம்மா, இந்த வடை, பக்கோடா, பாயசம், மற்ற இனிப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வைங்க. நான் நாளைக்கு காலேஜ் போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துட்டு போறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் இல்ல, கூட படிக்கிறவங்க எல்லாருக்கும் உங்க சமையல் ரொம்பவே பிடிக்கும். எப்படி சஞ்சய், உங்க அம்மா மட்டும் இவ்வளவு ருசியா சமைக்கிறாங்கன்னு கேட்பாங்க. நீங்க தினமும் எனக்கு கொடுத்து விடும் சாப்பாட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஏதாவது சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இருக்கான்னு என்கிட்ட கேட்பாங்க.
அப்படியெல்லாம் எந்த சீக்கிரட்டும் இல்லடா. நமக்கு பிடிக்கிறவங்களுக்காக அன்பா ஆசையா எது சமைச்சாலும் அது ருசியா தான் இருக்கும் கண்ணா என்ற அம்மாவுக்கு தன் கையால் ஊட்டிவிட்டான் சஞ்சய். கிருஷ்ணவேணி கர்ப்பிணியாக ஊரை விட்டு வந்தபோது எத்தனையோ வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து சமையல் செய்து கொண்டிருந்தவர் சமீப காலமாக ஒரு தையல் மெஷின் வைத்து ஜாக்கெட் தைத்து கொண்டு இருக்கிறார். சஞ்சய் பிறந்து வளர்ந்து அவன் நண்பர்களுடன் பழக ஆரம்பித்த போதுதான் அவனுக்கு தெரிய வந்தது தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களுக்கு அம்மா அப்பா என 2 பேர் இருக்கிறார்கள் என்பது. அம்மா, என்னோட நண்பர்களுக்கெல்லாம் வீட்ல அப்பா இருக்காரு, நம்ம அப்பா எங்கேம்மா? அவர் எப்போ வருவாரு கேட்டான் சஞ்சய். கிருஷ்ணவேணி சற்று திகைத்தாலும் மகனுக்கும் உண்மை தெரிய வேண்டியது அவசியம் என்று நினைத்து அனைத்தையும் சொல்லிவிட்டாள். சஞ்சய் கண்ணா, உன்னுடைய அப்பா நல்லவர் இல்ல, அதனால அம்மாவும் நீயும் தனியா வந்துட்டோம். உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். இந்த உலகத்துல அம்மா இல்லாத பிள்ளைகளும் இருக்காங்க, அதே போல அப்பா இல்லாத பிள்ளைகளும் இருக்காங்க. போன வருஷம் உன்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாம ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோமே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அவங்களும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உனக்கு அம்மா இருக்கேன், அம்மாவுக்கு நீ இருக்க. நீ எப்பவும் நல்ல பையனா, நல்லா படிச்சு பொறுப்பானவனா இப்போதிருந்தே வாழ பழகிக்கோ. அதுதான் அம்மாவுக்கு சந்தோஷம் தரும் விஷயம் என்றாள் கிருஷ்ணவேணி. அம்மா சொன்னதில் சிறுவன் சஞ்சய்க்கு என்ன புரிந்ததோ புரியவில்லையோ அன்றோடு அப்பாவை பற்றி கேட்பதை அடியோடு விட்டுவிட்டான். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும் சஞ்சய் அம்மா அன்றைக்கு தைத்து வைத்திருக்கும் ஜாக்கெட்டுகளுக்கு எம்மிங் பண்ணுவது, ஊக்கு வைப்பது போன்ற உதவிகளை செய்துவிட்டு தன்னுடைய படிப்பை பார்ப்பான். தைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்க கடைக்கு செல்லும் போதெல்லாம் மகனையும் கையோடு அழைத்து செல்லும் கிருஷ்ணவேணி அவனுக்கு வாழ்க்கை நடைமுறைகளையும் பலதரப்பட்ட மனிதர்களை பற்றியும் சொல்லிக் கொடுப்பாள். இருவரும் அன்றைய தினம் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேசிக்கொண்டு வருவார்கள். நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. கிருஷ்ணவேணி சஞ்சய்க்கு அம்மா மட்டுமல்ல, ஒரு நல்ல தோழியாகவும் இருந்தாள். படிப்பில் படுசுட்டியான சஞ்சய் பள்ளியில் முதல் மாணவனாக தேறினான். கோவையில் ஒரு பெரிய கல்லூரியில் சேர்ந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படித்து சென்னைக்கு சென்று ஒரு கம்பெனியை தொடங்கி நன்றாக சம்பாதிக்கவும் ஆரம்பித்து விட்டான். வாரத்தில் 5 நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை சென்னையில் இருப்பான். வார இறுதி நாட்களில் அம்மாவை தேடி ஓடி வந்து விடுவான் சஞ்சய். அம்மா கையால் செய்யும் சாம்பார், பொரியல், வத்தக்குழம்பு, ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டன், மீன் என வகை வகையாக சாப்பிடுவான். அம்மா, தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. கூடிய சீக்கிரம் சென்னையிலேயே ஒரு வீடு வாங்கிட்டு உங்களை அங்கேயே கூட்டிட்டு போயிடுறேன். நீங்களும் என் கூடவே இருந்த மாதிரி இருக்கும். நானும் தினமும் உங்க கையால நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன். சொன்னது போலவே அடுத்த சில மாதங்களில் 2 படுக்கை அறைகள் கொண்ட ஒரு வீட்டை வாங்கி தன் அம்மாவையும் சென்னைக்கு அழைத்து வந்து விட்டான். கிருஷ்ணவேணி இத்தனை நாள் தான் தனியாக பட்ட பாட்டிற்கெல்லாம் பலன் கிடைத்து விட்டதாக நினைத்து மிகவும் மகிழ்ந்து போனார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சஞ்சயின் கம்பெனியில் அவனுக்கு பிஏவாக பணிக்கு வந்து சேர்ந்தாள் திவ்யா. அவள் அழகி மட்டுமல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. அழகிலும் புத்திசாலித்தனமாக பிரச்சனைகளை கையாளும் விதத்திலும் மிகச் சிறந்தவளாக இருந்தாள் திவ்யா. திவ்யா மெல்ல மெல்ல சஞ்சயின் மனதுக்குள் நுழைந்து விட்டாள். ஆபீஸ் விஷயமாக, புது ப்ராஜெக்ட் விஷயமாக என்று அடிக்கடி சஞ்சயை பார்க்க வீட்டுக்கு வருவாள். அறையில் உட்கார்ந்து இருவரும் மணிக்கணக்காக தொழில் விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணவேணியுடன் திவ்யா அதிகம் பேச மாட்டாள். வீட்டிற்கு வந்தவுடன் நல்லா இருக்கீங்களா ஆண்டி என்பாள். காஃபி, டீ, சில சமயம் இரவு உணவும் அங்கேயே சாப்பிடுவாள். அப்போது சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, தேங்க்ஸ் ஆண்டி என்பாள். கிருஷ்ணவேணியும் ஓரிரு வார்த்தைகள் அல்லது மெல்லிய புன்னகையோடு நிறுத்திக் கொள்வாள். ஒரு நாள் சஞ்சய் அம்மாவிடம் கேட்டான், அம்மா, திவ்யாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா திடீர்னு இப்படி கேக்குற, அவளுக்கு என்ன? அம்மா, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? குழப்பமாய் மகனை பார்த்தார் கிருஷ்ணவேணி. அம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க?
அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்தது முதலாளி தொழிலாளி உறவையும் தாண்டி, நட்பையும் தாண்டி வேறு ஏதோ ஒன்று என்று முன்னமே ஒரு சந்தேகம் இருந்தது கிருஷ்ணவேணிக்கு. இது அவர் எதிர்பார்த்த ஒன்றுதான். சஞ்சய், நீ புத்திசாலி பையன். சின்ன வயசுல இருந்தே குடும்ப கஷ்டம் புரிஞ்சு நடந்துகிட்டவன். இப்ப மட்டும் யோசிக்காமலா இந்த முடிவை எடுத்திருப்ப? நீ எது செஞ்சாலும் அது சரியாத்தான் இருக்கும். அதனால் உன் விருப்பம்தான் என் விருப்பமும். மகனின் விருப்பத்திற்கு பச்சை கொடி காட்டினார் கிருஷ்ணவேணி. திருமணத்திற்கு முன்பே சஞ்சய் திவ்யாவிடம் தன் அம்மாவை பற்றி பேசினான். அம்மா தனி ஆளா என்னை வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என் மனசுக்கு நெருங்கிய உறவுன்னா அது அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள் எல்லாம் என்றான். தனக்கு தான் மனதில் உயர்ந்த இடம் தருவான் என்று நினைத்திருந்த திவ்யாவுக்கு சஞ்சய் எனக்கு அம்மாதான் எல்லாம் என்று சொன்னது ஏமாற்றமாக இருந்தது. திவ்யாவின் குணம் அவள் எங்கு சென்றாலும் தான் எல்லாவற்றிலும் முதலிடம் பெற வேண்டும் என்பதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சஞ்சய் அம்மாவிற்கு தான் முதலிடம் என்று கூறியதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டுமல்ல, அம்மா எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. அவங்க உலகமே அந்த சமையலறை தான். அவங்க உன்னையும் தம் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. இதுல உனக்கு சம்மதம்னா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் என்றான் சஞ்சய். திவ்யா மனதிற்குள் சில கணக்குகளை போட்டாள். சரி இருக்கட்டும், யாருக்கு முதலிடம் என்பதை திருமணத்துக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம். மனதுக்குள் நினைத்து கொண்டவள் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், அவங்க உங்களுக்கு மட்டுமில்ல, இனிமே எனக்கும் அம்மாதான் என்று கூறி சஞ்சயின் மனதில் தனக்கான இடத்தை பிடித்தாள். திருமணமாகி வந்த நாளிலிருந்து இரட்டை வேடம் போட ஆரம்பித்திருந்தாள் திவ்யா. கணவன் வீட்டில் இருக்கும்போது ஆன்டி ஆன்டி என்று அன்பொழுக பேசுவாள். அவன் இல்லாத போது முகத்தை கடுகட என வைத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் கிருஷ்ணவேணியை ஒதுக்கி வைத்தாள். சஞ்சய் அடுத்தடுத்து புது தொழில்கள் தொடங்க திவ்யாவும் அவனுடன் சேர்ந்து வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். வீட்டை பொறுத்தவரை எல்லா பொறுப்புகளும் கிருஷ்ணவேணியிடம் இருந்தது. திவ்யாவிற்கு வீட்டில் எந்த வேலையும் இல்லை. சஞ்சயுடன் ஆபீஸ் போவது, இரவு வந்ததும் சாப்பிட்டு தூங்கச் செல்வது என்று அவளும் சஞ்சயை போலவேதான் இருந்தாள். கிருஷ்ணவேணி தன் மகனுக்கும் மருமகளுக்கும் தேவையானதை பார்த்து பார்த்து சந்தோஷமாக செய்தார். தினமும் காலை உணவையும் இரவு உணவையும் மகனும் மருமகளும் வந்து சாப்பிட்ட பிறகே பரிமாறிவிட்டு தானும் சாப்பிடுவார். மதியம் அவர்கள் இருவரும் வெளியில் சாப்பிட்டுக் கொள்வார்கள் என்பதால் தனக்கென தனியாக எதுவும் செய்து கொள்ளாமல் காலையில் செய்த மிச்சம் மீதியை சாப்பிட்டு முடித்துக் கொள்வார். அன்று மருமகளின் பிறந்த நாள் என்பதால் இரவு உணவுக்கு தேங்காய் பால் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், அதனுடன் சஞ்சய்க்கு பிடித்த கோதுமை பாயசத்தையும் செய்திருந்தார் கிருஷ்ணவேணி. சஞ்சய் திவ்யா இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். மனைவியின் பிறந்த நாள் என்பதால் திவ்யாவுக்கு வேண்டியதையெல்லாம் வாங்கி கொடுத்திருந்தான் சஞ்சய். சாப்பாட்டிற்கு மட்டும் வெளியில் செல்ல வேண்டாம், அம்மா கையால் தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அது திவ்யாவுக்கு மிகவும் ஏமாற்றமாக இருந்தது. சாப்பிட ஆரம்பித்த சஞ்சய் தன் அம்மாவின் சமையலை புகழ்ந்து கொண்டே சொன்னான். என் அம்மாவை போல ருசியாக சமையல் செய்ய ஆளே கிடையாது என்றான் சந்தோஷமாக. அன்று மட்டுமல்ல, எப்போதுமே திவ்யா எந்த ஒரு உணர்ச்சியையும் காட்டாமல் சாப்பிடுவாள். வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாள். புதுமண தம்பதிகள் இருவரும் தொழில் விஷயமாக வெளியில் செல்வதும் வீட்டில் இருக்கும் நேரத்தில் தங்கள் அறையிலேயே இருப்பதால் கிருஷ்ணவேணிக்கு மகனுடன் முன்பு போல தன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவோ நடக்கும் நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளவோ நேரம் கிடைக்காமல் போனது. காலை மற்றும் இரவு நேரங்களில் மகன் சாப்பிட வரும்போது மட்டுமே அவனிடம் 2 வார்த்தைகள் பேச முடிந்தது. திருமணத்துக்கு முன் அம்மாவிற்கு மகன், மகனுக்கு அம்மா என்று இருந்தார்கள். திருமணத்துக்கு பிறகு மகனை பங்கு போட இன்னொரு பெண் வீட்டிற்கு வரும்போது எல்லா அம்மாக்களுக்கும் உண்டாகும் வெறுமைதான் கிருஷ்ணவேணியின் மனதிலும் இருந்தது. ஆனால் கிருஷ்ணவேணி உலக வழக்கத்தையும் உறவுகளின் ஆழத்தையும் நன்கு அறிந்தவள் என்பதால் தன்னைத்தானே தேற்றிக்கொண்டாள். திவ்யா திருமணமாகி வந்த சில நாட்களிலேயே மாமியார் கிருஷ்ணவேணியை சஞ்சயிடமிருந்து ஓரம் கட்ட தேவையான வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தாள். சஞ்சய் அம்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர்களுடைய தொழிலை பற்றியும் பிறக்க போகும் குழந்தைகளை பற்றியும் பேசி
பேச்சை மாற்றி விடுவாள். சாப்பாட்டு மேஜையில் உட்கார்ந்தவுடன் அம்மா பையனாக மாறி அம்மாவிடம் பாசத்தை பொழியும் சஞ்சயையும் மாற்ற நினைத்தாள் திவ்யா. காலை நேரங்களில் சீக்கிரமாக செய்ய வேண்டிய வேலைகள் என்று ஒரு சில வேலைகளை பட்டியலிட்டு சஞ்சயையும் அழைத்து கொண்டு சீக்கிரமாவே ஆபீஸுக்கு கிளம்பினாள். ஆன்ட்டி, காலையில டிஃபன் எங்களுக்கு செய்ய வேண்டாம், உங்களுக்கு மட்டும் செஞ்சுக்கோங்க. ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு, நாங்க அப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் என்பாள். அதே போல இரவு நேரங்களிலும் சாப்பாட்டு நேரத்திற்கு வராமல் மிகவும் தாமதமாகவே வீட்டுக்கு வரும்படி வேலைகள் இருக்குமாறு பார்த்து கொண்டாள் திவ்யா. ஒரு நாள் தன் கணவனிடம், சஞ்சய், ஆன்ட்டி வயசானவங்க, வீட்ல வேலை செஞ்சு களைச்சு போயிருப்பாங்க, அவங்க நாம வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், அவங்கள சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லிடுங்க, நாம வீட்டுக்கு போய் மெதுவா சாப்பிட்டுக்கலாம் என்றாள் திவ்யா. சஞ்சயோ திவ்யாவுக்கு தன் அம்மாவின் மேல் எத்தனை அக்கறை என்று நினைத்து மிகவும் நெகிழ்ந்து போனான். வீட்டில் மகனும் மருமகளும் சாப்பிடாத நேரங்களில் தன் ஒருத்திக்காக என்ன சமையல் செய்வது என்று நினைத்த கிருஷ்ணவேணி 2 பிஸ்கட் 1 டம்ளர் பால் என தனது உணவை முடித்து கொண்டு படுத்து விடுவார். ஒரே வீட்டில் இருந்தாலும் கிருஷ்ணவேணி மகனுடன் பேசும் நேரம் மிகவும் குறைந்து போனது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே சாப்பிட வரும் மகனை ஆசை தீர பார்க்கவோ பேசவோ முடிந்தது கிருஷ்ணவேணியால். மகனை பார்க்கவும் பேசவும் ஞாயிற்றுக்கிழமை எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருப்பார். ஒரு நாள் இரவு திவ்யாவிடம் ஆசையாக நெருங்கினான் சஞ்சய். சும்மா இருங்க, பக்கத்து அறையில தான் ஆன்ட்டி இருக்காங்க, டிவி சத்தம் கேக்குது, அவங்க இன்னும் தூங்கல, எனக்கு சங்கோஜமா இருக்கு என்று கூறி அவனை நிராகரித்தாள் திவ்யா. மாடியில ஒரு ரூம் கட்டி கொடுத்துட்டா அவங்க அங்கேயே வாக்கிங் போய்க்குவாங்க, எந்த தொந்தரவும் இல்லாம டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாங்க, நமக்கும் பிரைவசி கிடைக்கும் என்றால் திவ்யா சொல்வது நியாயம்தான் என்று நினைத்த சஞ்சய் அம்மாவிற்காக மாடியில் ஒரு அறை உடனே கட்டி அங்கு அம்மாவை தங்க வைத்தான். ஒரே வீட்டில் இருந்தாலும் மகனுக்கும் அம்மாவுக்கும் தூரம் மிகவும் அதிகமானது. மாடியில் இருந்து சமையல் செய்ய கீழே வருவதும் சமையல் முடித்த பின் மாடியில் தன் அறைக்கு செல்வதும் என்று மேலும் கீழும் ஏறி இறங்குவது பெரும் பாடாகி போனது கிருஷ்ணவேணிக்கு. ஒரு நாள் மகனிடம், என்னால் அதிகமாக ஏறி இறங்க முடியவில்லை, முட்டி வலிக்கிறது என்று கூறினார் கிருஷ்ணவேணி. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் திவ்யா. அன்று மாலையே வீட்டின் கதவு தட்டப்பட்டது. யாராக இருக்கும்? சென்று கதவை திறந்தார் கிருஷ்ணவேணி. ஒரு 45 வயது மதிக்கத்தக்க பெண் கையில் பையுடன் நின்று இருந்தாள். யாருமா நீ? கிருஷ்ணவேணி கேட்க, என் பெயர் அகிலா, இங்க சமையலுக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்க, அதுதான் வந்தேன் என்றாள் அந்த பெண். இல்லம்மா, நீ அட்ரஸ் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, இது நாராயணா அவென்யூ, வீட்டு நம்பர் 1-175 தானே? ஆமாம், திவ்யா மேடத்தோட வீடு தானே இது? இப்போது உறுதியானது கிருஷ்ணவேணிக்கு. அந்த பெண் சரியான விலாசத்துக்குத்தான் வந்திருக்கிறாள் என்பது. உள்ள வாமா, இங்க சமையலுக்கு ஆள் வேணும்னு உங்ககிட்ட யார் சொன்னது? அம்மா, என் பையன் திவ்யா மேடத்தோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறான், திவ்யா மேடம் தான் சமையலுக்கு ஆள் வேணும்னு வர சொன்னாங்களாம். முதன்முறையாக மருமகள் மேல் கோபம் வந்தது கிருஷ்ணவேணிக்கு. எனக்கும் என் மகனுக்கும் இருக்கும் ஒரே ஒட்டுதல் இந்த சமையலும் சாப்பாடும் தான், அதையும் பறிக்க நினைக்கிறாள். என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் எப்படி இவளே முடிவு செய்யலாம்? சஞ்சய் வரட்டும் என்று காத்திருந்தார் கிருஷ்ணவேணி. அன்று மாலை சீக்கிரமாகவே திவ்யாவும் சஞ்சயும் ஆபீஸிலிருந்து வந்து விட்டார்கள். உள்ளே நுழைந்ததும், யார் நீங்க என்றாள் திவ்யா. மேடம், நான் தான் அகிலா, நேத்து உங்க கூட போன்ல பேசினேனே, உங்க ஆபீஸ்ல வேலை செய்த செல்வத்தோட அம்மா. ஓ, நீங்களாம்மா, சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்டீங்களே. கிருஷ்ணவேணிக்கு கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. திருமணமான இந்த 2 வருடத்தில் திவ்யா தன்னை வாய் நிறைய அத்தை என்றோ அம்மா என்றோ அழைக்க மாட்டாளா என்று ஏங்கி இருக்கிறார். ஆனால் திவ்யாவோ 3வது நபரை அழைப்பது போல ஆன்ட்டி என்றுதான் கூப்பிடுகிறாள். சஞ்சய் எதையும் கண்டு கொள்ளாமல் அறைக்குள் போய்விட்டான். திவ்யாவோ அகிலாவிடம் என்ன சமைக்க வேண்டும், என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எந்த நேரத்துக்கு உணவு தயாராக வேண்டும் என்பதை விபரமாக சொல்லிக் கொண்டிருந்தாள்.
அதற்குள் உடை மாற்றிக்கொண்டு சஞ்சய் அங்கே வந்துவிட்டான். ஏம்மா திவ்யா, சமையல்காரமாவை வைக்கிறதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துச்சு? இருக்கிறது நம்ம 3 பேரு. அதுல பாதி நேரம் நீங்க 2 பேரும் வெளியே சாப்பிட்டுக்கிறீங்க. ஆள் போட்டு செய்யற அளவுக்கு இங்க வேலையும் இல்ல. இவங்களை அனுப்பிடு என்றார் கிருஷ்ணவேணி. திவ்யா எதுவும் பதில் கூறாமல் சஞ்சயை பார்த்தாள். அம்மா, உங்களுக்கு முட்டி வலி அதிகமா இருக்குல்ல? மேலிருந்து கீழே இறங்கி ஏறுவது ரொம்பவும் கஷ்டம். இனி நீங்க சமையல் அறையில கிடந்து கஷ்டப்பட வேண்டாமா? கோவிலுக்கு போயிட்டு வாங்க, டிவி பாருங்க, ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்சப்ப வாக்கிங் போங்க. உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு திவ்யா விரும்புறா, அதனாலதான் இந்த ஏற்பாடு என்றான். திவ்யா என்ன விரும்புகிறாள் என்பது அவள் வந்த ஒரு சில நாட்களிலேயே கிருஷ்ணவேணிக்கு புரிய ஆரம்பித்தது. நேரம் பார்த்து சரியாக காயை நகர்த்தி இருக்கிறாள். இல்லப்பா, இத்தனை நாளா நான் தானே உனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுத்தேன். அதனால என்னம்மா, நீங்களும் இன்னும் எத்தனை நாள் தான் உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க? இதற்கு மேல் வேறு எதுவும் பேசுவதற்கில்லை. அமைதியாக அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார் கிருஷ்ணவேணி. அடுத்து வந்த நாட்களில் அகிலாவின் சமையல்தான் வீட்டில். கிருஷ்ணவேணியின் சமையல் அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவுக்கு நன்றாகவே இருந்தது. கிருஷ்ணவேணி மாடியில் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அம்மா என்றபடியே சஞ்சய் வந்தான். தேடி வந்த மகனை பார்த்தது சந்தோஷமாக இருந்தது கிருஷ்ணவேணிக்கு. மகன் பின்னே மருமகள் திவ்யாவும் வந்தாள். என்னப்பா, என்ன விஷயம்? கிருஷ்ணவேணி ஆர்வமாக கேட்க, அம்மா, எல்லாம் நல்ல சந்தோஷமான விஷயம்தான். நீங்க பாட்டியாக போறீங்க. தன் குலம் தலைத்த சந்தோஷத்தில் கிருஷ்ணவேணி திவ்யாவை கட்டி அணைத்து கொண்டாள். அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் துளிர்த்தது. அகிலா தன்னிடமிருந்து சமையலறை பொறுப்பை எடுத்துக்கொண்ட பிறகு இன்றுதான் முதன்முறையாக சமையலறைக்குள் நுழைகிறார் கிருஷ்ணவேணி. அகிலா, இன்னைக்கு சஞ்சய்க்கு பிறந்த நாள். அவனுக்கு பிடிச்ச கோதுமை பாயசம், முந்திரி பக்கோடா, அப்புறம் வாழைப்பூ வடை எல்லாம் செய்யணும். எல்லா பொருட்களும் வீட்டுல இருக்கா? இல்லனா இப்பவே போய் கடையில வாங்கிட்டு வந்துடு. அம்மா, இன்னைக்கு ஐயாவோட பிறந்த நாளைக்கு என்னென்ன சமைக்கணும்னு மேடம் நேத்தே சொல்லிட்டாங்க. நானும் காலையிலேயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டேன். கிருஷ்ணவேணியால் அதை தாங்கி கொள்ளவே முடியவில்லை. எதுவும் சொல்லவும் முடியவில்லை. திவ்யா ஏன் இப்படி குரோத எண்ணம் கொண்டவளாக இருக்கிறாள்? அவள் சுதந்திரத்திற்கு நான் எந்த தடையும் சொல்வதில்லை. அப்படி இருக்க இவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? நேராக தன் அறைக்கு சென்று கதவை தாளிட்ட கிருஷ்ணவேணி அப்படியே மடிந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். தன் மகன் தன்னை விட்டு மெதுமெதுவாக வெகு தூரம் செல்வதைப் போல ஒரு உணர்வு. அன்று மாலை சஞ்சய் தான் வந்து கதவை தட்டினான். என்னம்மா, என்னாச்சு? நீங்க மதியம் சாப்பிட கீழே வரவே இல்லையாமே? இல்லப்பா, எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. அம்மா, மறந்துட்டீங்களா? இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், வாங்க நாம ஒன்னா சாப்பிடலாம். சற்று ஆறுதலாக இருந்தது கிருஷ்ணவேணிக்கு. மூவரும் உணவு மேஜையில் உட்கார்ந்து இருந்தார்கள். சஞ்சய், உங்க பிறந்த நாளுக்காக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோதுமை பாயசம் ரெடி என்றாள் திவ்யா. ஒரு பெரிய கப்பில ஊத்தி ஸ்பூன் போட்டு கொடு, ஆர்வமாய் கேட்டான் சஞ்சய். ஒரு வாய் எடுத்து வைத்தவன் முகம் அஷ்ட கோணலாகி போனது. என்ன இது, இத்தனை இனிப்பு? இதை யார் செஞ்சது? அம்மா செஞ்ச மாதிரி இல்லையே. அகிலா அம்மா பண்ணினது, திவ்யா சொல்ல அம்மாவிடம் திரும்பினான் சஞ்சய். அம்மா, எனக்கு பிடிச்ச இந்த பாயசத்தை நீங்க பண்ணலையா? பிறந்த நாள் அன்னைக்கு இதை ஆர்வமா எதிர்பார்ப்பேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்புறம் ஏமா நீங்க செய்யல? என்னோட பிறந்த நாளை மறந்துட்டீங்களா? நீ பிறந்த முதல் நாளிலிருந்து இன்று வரை என் ரத்தத்தோடு கலந்து விட்டது. அதை எப்படி நான் மறப்பேன்? மனதிற்குள் நினைத்து கொண்ட கிருஷ்ணவேணி அமைதியாக இருந்தார். திவ்யாவும் ஒரு கப்பில் பாயசத்தை ஊற்றி சுவைக்க ஆரம்பித்தாள். என்ன சஞ்சய், அகிலா அம்மா நல்லா தானே செஞ்சிருக்காங்க. இதுல என்ன குறை இருக்கு? அம்மா செஞ்ச மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் ஓவரா தான் பண்றீங்க. பிறந்த நாள் அன்னைக்கு ஏன் மத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்களோட சந்தோஷமான நேரத்தையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க என்றாள். அன்றுதான் முதன்முறையாக சஞ்சய் திவ்யாவிடம் சண்டை போட்டான். பாயசம் யார் செஞ்சாலும் என் அம்மா செய்யற மாதிரி வராது, கோபமாக சொல்லிவிட்டு சாப்பிடாமல் எழுந்து போய்விட்டான். பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையா ஆண்டி? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டுவிட்டு திவ்யாவும் எழுந்து சென்று விட்டாள். அகிலாவுக்கும் ஒன்றும் புரியவில்லை. இதில் என்ன தவறு இருக்கிறது? இவள் ஏன் அந்த அம்மாவின் மேல் கோபப்பட்டு செல்கிறாள்? அதன் பிறகு வந்த நாட்களில்
சஞ்சயே வந்து பேசினாலும் கிருஷ்ணவேணி அவனிடம் பேச்சை குறைத்து கொண்டார். காரணம், சஞ்சய் தன்னிடம் அன்பாக இருப்பது மருமகளுக்கு பிடிக்கவில்லை. அதிலும் இப்போது அவள் கர்ப்பிணி வேறு. எதற்கு பிரச்சனை என்ற தானாகவே ஒதுங்கி கொண்டார் கிருஷ்ணவேணி. இப்போதெல்லாம் சமையலறைக்கு அடிக்கடி வரும் திவ்யா என்னென்ன சமைக்க வேண்டும் என்று அகிலாவிடம் சொல்வாள். அகிலாம்மா, இன்னைக்கு பாகற்காய் புளிக்குழம்பு பண்ணிடுங்க, தொட்டுக்க சேனக்கிழங்கு கட்லெட் பண்ணிடுங்க, அப்புறம் போன வாரம் நீங்க செஞ்ச அப்பள குழம்பு சஞ்சய்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதையும் செஞ்சிடுங்க சொன்னவள் அங்கு உட்கார்ந்து கீரை ஆய்ந்து கொண்டிருந்த கிருஷ்ணவேணியை கண்டும் காணாதது போல போய்விட்டாள். திவ்யாவுக்கு 7 மாதம். வளைகாப்பு முடிந்து தன் பிறந்த வீட்டுக்கு சென்று விட்டாள். மருமகள் கிளம்பியதும் அகிலாவை சமைக்க வேண்டாம் என்று வேறு வேலைகளை செய்ய சொல்லிவிட்டு தன் மகனுக்கு ஆசை தீர சமைத்து போட்டார் கிருஷ்ணவேணி. அம்மா, நான் சமையல் செய்யாம இருந்தா மேடம் திட்டுவாங்க. நேத்து சாயங்காலம் போன் பண்ணி கேட்டாங்க, ஐயாவுக்கு இந்த வாரம் என்ன சமையல் செய்து கொடுக்கணும்னு மெனு கொடுத்து இருக்காங்க என்றாள் அகிலா. நீ ஒன்னும் பயப்படாத, மருமக கேட்டா நீ தான் சமையல் செய்யறேன்னு சொல்லிடு என்று சொல்லிவிட்டார் கிருஷ்ணவேணி. ஒரு வாரம் தினமும் பழையபடி அம்மாவின் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிட்டான் சஞ்சய். கிருஷ்ணவேணிக்கு சந்தோஷமாக இருந்தது. அது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கவில்லை போல. சஞ்சய் 3 மாதம் கனடாவுக்கு தன்னுடைய தொழில் விஷயமாக போக வேண்டும் என்று கூறினான். கிருஷ்ணவேணியின் மனது மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனாலும் மகனின் முன்னேற்றத்திற்கு தன்னுடைய அன்பு ஒருபோதும் முட்டுக்கட்டையாக இருந்துவிடக் கூடாது என்று அனுப்பி வைத்தார். சஞ்சய் போகும்போது, அம்மா, உங்களுக்கு துணையாக அகிலாம்மா இங்கேயே இருக்கட்டும், உடம்ப பாத்துக்கங்க, பத்திரமா இருங்கள், கனடா புறப்பட்டு போனான் சஞ்சய். அடுத்த 2ஆம் நாளே அகிலா தன் பையுடன் வந்து நின்றாள். என்ன அகிலா, எங்க கிளம்பிட்ட? அம்மா, திவ்யா மேடம் போன் பண்ணாங்க, எனக்கு லீவு கொடுத்து ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. நானும் அவரும் வந்த பிறகு உனக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அம்மா தனியா இருப்பாங்களேன்னு கேட்டேன். அவங்க ஒரு ஆளுக்கு சமையல் பண்ண ஆள் தேவையில்லை, அவங்களே சமைச்சுப்பாங்க, அவங்களே பாத்துப்பாங்க. அதனால நீங்க கிளம்புங்க, நானும் குழந்தையும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும்னு சொல்லிட்டாங்கம்மா என்றாள் அகிலா. அகிலா உடன் இருந்த போது பேச்சு துணைக்கு என்று ஒரு ஆள் இருந்தது. அவளும் போய்விட்டாள். ஒண்டி கட்டையாக இந்த வீட்டில் எப்படி இருப்பது யோசித்து கொண்டே கோவிலில் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தார் கிருஷ்ணவேணி. அப்போது சமையல் வேலைக்கு ஆள் தேவை, குறிப்பாக பெண்கள் தேவை என்று எதிரில் இருந்த சுவரில் ஒட்டியிருந்த விளம்பரத்தை பார்த்தார் கிருஷ்ணவேணி. சரி, எங்காவது வேலைக்கு போனால் பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாமல் தனியாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது, மனபாரமும் குறையும். தொலைபேசி எண்ணை குறித்து கொண்டார். அந்த எண்ணிற்கு போன் செய்ய, அது ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கும் அனாதை ஆசிரமம். குழந்தைகளுக்கு சமையல் செய்து போட ஆட்கள் வேண்டும் என்றனர். இங்கு ஏற்கனவே 2 பேர் இருக்கிறார்கள், இன்னும் ஒருத்தர் வேணும், நீங்க இந்த முகவரிக்கு நாளைக்கு வந்து பாருங்க என்றார்கள். இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்து உரிமையாக அம்மா அப்பா என்று கூப்பிட ஆள் இல்லாமல் ஏங்கும் குழந்தைகள் அந்த இல்லத்தில் இருந்தார்கள். கிருஷ்ணவேணியை சமையல் செய்து காட்டும்படி சொன்னார்கள். அவர்கள் கூறிய உணவு வகைகளை ருசியாக சமைத்து அசத்தி விட்டார். அம்மா, உங்க கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே தங்குற மாதிரி இருக்கும், இதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நாளைக்கே வேலையில சேர்ந்துக்கலாம் என்றார்கள். அவர்களிடம் 2 நாள் அவகாசம் கேட்டுக்கொண்டு தன்னுடைய துணிகளை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு மருமகள் திவ்யாவை காணச் சென்றார் கிருஷ்ணவேணி. என்ன ஆண்டி, திடீர்னு வந்திருக்கீங்க என்றாள் திவ்யா அதிர்ச்சியாக. கொஞ்ச நாள் காசி ராமேஸ்வரம் யாத்திரை போகலான்னு இருக்கேம்மா, அதுதான் உங்ககிட்ட சொல்லிட்டு வீட்டு சாவிய கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் என்றார் கிருஷ்ணவேணி. வீட்டு சாவியை மருமகளிடம் கொடுத்த கையோடு நேராக ஆசிரமத்துக்கு வந்து வேலையில் சேர்ந்து விட்டார். தன்னுடைய மொபைல் போனையும் ஸ்விட்ச் ஆஃப் செய்து உள்ளே வைத்து விட்டார். கிருஷ்ணவேணிக்கு அந்த வேலையில் நேரம் போவதே தெரியவில்லை. எப்போதுமே அவரை சுற்றி குழந்தைகள் கூட்டம். அவர் சமையலை ரசித்து ருசித்து சாப்பிடும் குழந்தைகள் என மனதுக்கு நிறைவாக மகிழ்ச்சியாக இருந்தது. சஞ்சய் திவ்யாவுக்கு போன் செய்யும் போதெல்லாம் அம்மாவை பற்றி விசாரிப்பான். ஏன் அம்மாவின் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்கிறது பல முறை கேட்டுவிட்டான். ஆன்டி காசி ராமேஸ்வரம் போயிருக்காங்க, வர சில மாசம் ஆகும்னு சொன்னாங்க என்றாள் திவ்யா. திவ்யாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது.
குழந்தை அப்படியே கிருஷ்ணவேணியின் ஜாடை. சஞ்சய் போன வேலையை முடித்துக்கொண்டு கனடாவிலிருந்து ஊர் திரும்பினான். சமையல்காரம்மா அகிலா வேறொரு இடத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டதால் திவ்யா டெலிவரி முடிந்து சென்னைக்கு வரும்போது சமையலுக்கு தன் தூரத்து உறவுக்கார பெண் ஒருத்தியை உடன் அழைத்து வந்து விட்டாள். சஞ்சய் அம்மாவிற்காக ஏங்கினான். 2 மாதங்கள் முடிந்துவிட்டது. அம்மா ஏன் இன்னும் வீடு வந்து சேரவில்லை? தொடர்பும் கொள்ள முடியவில்லை. என்ன ஆயிற்று அம்மாவுக்கு? அம்மாவை தேடி அலைந்தான் சஞ்சய். அன்று எதேச்சையாக அகிலாவை கோவிலில் பார்த்த சஞ்சய் அவளிடம் அம்மாவை பற்றி விசாரித்தான். நான் திரும்பி வர்ற வரைக்கும் உங்களை அம்மா கூட இருக்க சொல்லிட்டு தானே போனேன். எதுக்கு அம்மாவை தனியா விட்டுட்டு போனீங்க? இப்போ அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியலையே. கண் கலங்கி நின்றான் சஞ்சய். அதற்கு மேல் உண்மையை மறைக்க முடியாத அகிலா வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றியும் திவ்யா அம்மாவை சமையல் செய்ய விடாமல் தடுத்ததை பற்றியும் சஞ்சயிடம் சொன்னாள். நீங்க எப்பவும் அம்மா சமையல பெருமையா பேசுறது உங்க மனைவிக்கு பிடிக்கல சார். அதனாலதான் என்ன சமையலுக்கு சேர்த்தாங்க. திவ்யாவின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டாள் அகிலா. அதிர்ந்து போனான் சஞ்சய். நேராக திவ்யாவிடம் சென்றவன் ருத்ர தாண்டவம் ஆடிவிட்டான். அவங்க என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல நான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கலன்னா என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே இதத்தானே சொன்னேன். சஞ்சய் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருக்க அம்மாவையும் மகனையும் பிரிக்க அவள் நினைத்தது இப்போது அவளுக்கே வினையாக போய்விட்டது. கணவன் மனைவி இருவருக்கும் பெரும் பிரச்சனை வந்தது. சஞ்சய் திவ்யாவிடம் முகம் கொடுத்து கூட பேசுவதில்லை. ஒரே வீட்டில் இருவரும் யாரோ போல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்று சஞ்சயின் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் விழா கிருஷ்ணவேணி இருக்கும் அதே ஆசிரமத்தில் கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிருஷ்ணவேணி அம்மா இன்னைக்கு வெளியில இருந்து வந்து ஒரு குழந்தையோட பிறந்த நாள இங்க கொண்டாட போறாங்க. அதனால ஸ்பெஷலா ஏதாவது பண்ணிடுங்க என்றார் நிர்வாகி. என்ன பண்ண போறீங்க? அவரே தொடர்ந்து கேட்க, கோதுமை பாயசம் பண்ணிடுறேன். கிரேட், பசங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க என்றார் நிர்வாகி. சற்று நேரத்தில் சஞ்சயும் திவ்யாவும் ஆசிரமத்திற்கு வந்தனர். அப்போது கிருஷ்ணவேணி சமையல் கூடத்தில் இருந்தார். சஞ்சயும் திவ்யாவும் ஆசிரமத்து குழந்தைகள் சூழ தன் மகளுக்கு கேக் வெட்டி கொண்டாடினார்கள். விழா முடிந்ததும் அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. சஞ்சயும் திவ்யாவும் மற்ற குழந்தைகளுடன் சாப்பிட உட்கார்ந்தார்கள். அப்போது சஞ்சயின் குழந்தை அழுதது. அங்கிருந்த பணிப்பெண் ஒருவர் குழந்தையை வேடிக்கை காட்ட வெளியில் தூக்கி கொண்டு போனார். குழந்தை கிருஷ்ணவேணியை பார்த்ததும் உடனே அவரிடம் தாவிக்கொண்டது. குழந்தைகளுடன் சஞ்சய் மற்றும் திவ்யா இருவருக்கும் உணவும் கோதுமை பாயசமும் ஒரு கப்பில் பரிமாறப்பட்டது. அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் வைத்த சஞ்சய் திடுக்கிட்டான். மீண்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு அந்த சுவையை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டான். அதே சுவை, அதே அளவுள்ள தேங்காய் கீற்றுகள். இலையில் இருந்த மற்ற உணவுகளையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தான். அப்படியே அம்மாவின் கைப்பக்குவம். அப்போது அங்கு வந்த நிர்வாகியிடம், சார், இந்த சமையல பண்ணினவங்க தயக்கத்துடன் கேட்க, ஏன் தம்பி, சமையல் நல்லா இருக்குல்ல? அந்த அம்மா நல்லா சமைப்பாங்க. அவங்க பேரு கிருஷ்ணவேணி. உள்ள சமையல் கட்டுல தான் இருக்காங்க. நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் போய் அவங்கள பார்க்கலாம். இல்ல, நான் இப்பவே அவங்கள பார்க்கணும். கண்களில் திரண்டு நின்ற கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்து விட்டான் சஞ்சய். உடன் திவ்யாவும் எழுந்து விட்டாள். ஆர்வத்துடன் சஞ்சய் சமையலறையை நோக்கி நடக்க அங்கே கிருஷ்ணவேணி இல்லை. கிருஷ்ணவேணி அம்மா எங்க இருக்காங்க என்று கேட்க, அதோ என்று ஒரு பெண் கை காட்டிய திசையில் கிருஷ்ணவேணி ஒரு குழந்தைக்கு வேடிக்கை காட்டி பாயசம் ஊட்டி கொண்டிருந்தார். சஞ்சயால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. அம்மா கிடைச்சிட்டாங்க, நான் அம்மாவை பார்த்துட்டேன். சிறு குழந்தையாய் துள்ளி குதித்து ஓடினான். கிருஷ்ணவேணி குழந்தையோடு சேர்ந்து சஞ்சயையும் கட்டி கொண்டார். என்னை விட்டுட்டு எப்படிமா உன்னால இருக்க முடிஞ்சது? உன்னை நான் எங்கடா விட்டுட்டு வந்தேன் சஞ்சய்? இங்கே இருக்கிற அத்தனை குழந்தைங்க முகத்திலையும் உன்னைதான் பாக்குறேன். அதனாலதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கேன். அத்தை, எல்லாமே என்னாலதான். நான் தான் தேவையில்லாம வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக்கிட்டு உங்களை காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. காலில் விழுந்தாள் திவ்யா. எனக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ இல்லம்மா. எழுந்துரு. எனக்கு என் மகன் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட எனக்கு எதுவும் பெருசு இல்ல என்றார் கிருஷ்ணவேணி. சரிம்மா, போதும்.
நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததெல்லாம் இப்பவே நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க என்றான் சஞ்சய். இல்ல சஞ்சய், இங்க இருக்கிற அத்தனை குழந்தைங்களும் உன்ன மாதிரிதான். எனக்கு ஒரு மனக்கஷ்டம் வந்த போது இவங்க தான் எனக்கு ஆறுதலா ஆதரவா இருந்தாங்க. அவங்கள விட்டுட்டு நான் உன் கூட வர முடியாது. நீ போய் உன் குடும்பத்தோட சந்தோஷமா இரு. உனக்கு என்னை எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ இங்கே வா. நீ எங்கேயாவது வெளியில போகும்போது குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போ. நானும் அங்கு வந்து 2 நாள் தங்கிட்டு போறேன். இதுதான் எனக்கு சந்தோஷம் என்றார் கிருஷ்ணவேணி உறுதியாக. அம்மா கிடைத்த சந்தோஷத்தையே பெரிதாக நினைத்து அவரை பிரிய மனமில்லாத சஞ்சய் அதற்கு மேல் அம்மாவை வற்புறுத்தவில்லை. ஒரு நாள் அம்மா கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு வீடு திரும்பினான் சஞ்சய். நிறைய நேரத்தில் உறவுகள் என்பது கண்ணாடி போல, அதில் விரிசல் விழுந்தால் மறுபடி ஒட்டுவது இயலாத காரியம். அன்பு மகன்களே, மனைவியும் பெற்றோரும் இரு கண்களைப் போல. இந்த இரண்டில் எந்த ஒன்று பாதித்தாலும் பாதிப்பு 2 தரப்புக்கும் தான். அன்பு மகள்களே, உங்களை பெற்றெடுத்தவர்கள் மட்டும் உங்கள் பெற்றோர் அல்ல, உங்கள் கணவரை பெற்றெடுத்தவர்களும் பெற்றோர்களே. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.